பாதை. சிலுவை சுமந்தோராய் சீடனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். தொடக்க உரை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு தேடுவது வெறும் பக்தர்களை அல்ல, சீடர்கள் வரலாற்றில் நடந்தேறிய இயேசுவின் பாடுகளை மனக்கண்முன் கொண்டு வந்து தியானிக்கவும், உண்மை சீடர்களாக நம்மை உருமாற்றவும் துணை புரியும் சிலுவை பாதை தியானத்தில் முழு உள்ளத்தோடும் ஆற்றலோடும் கலந்து இயேசுவின் பாடுகளில் நம்மையும் இணைத்து உள்ள தாழ்ச்சியோடு நம் மீட்புக்கான பாதையை தொடங்குவோம். நாம் திருமுழுக்கு அளிக்கப்பட்டு மறைதூது பணிக்கு அனுப்பப்பட்டுள்ளோம் என்பதை நினைவில் கொண்டு நாம் ஏற்கும் சிலுவை பாதை இறுகிப்போன இதயங்களையும் இலகிடச் செய்யும் இறைமகன் இயேசுவின் பாதை என்பதை நினைவில் கொள்வோம். பாவத்திற்கு எதிராக மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர் நீர். எனது பாவங்களால் உம்மை மனம் நோகச் செய்து விட்டேன். நான் குற்றங்கள் செய்தேன், பலமுறை பாவம் செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து உமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டி உம்முன் நிற்கின்றேன். உம்முடைய அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் முழு மனதோடு உறுதி கூறுகிறேன். என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா தந்தையே, எம் மீது இரக்கமாயிரும். ஆமென், 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 ஆமென். என்னை மன்னியும்
எதிராய் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என் இயேசுவே. உமக்கெதிராய் பாவம் செய்தேன், உம்மை விட்டு ஓடினேன், உம் உறவை இழந்தேன். உம்மை விட்டு ஓடினேன், உம் உறவை இழந்தேன். உம் பிள்ளை என்னை மன்னியும், உம் பிள்ளை என்னை மன்னியும், என்னை மன்னியும் என் இயேசுவே. உமக்கெதிராய் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என் இயேசுவே. உமக்கெதிராய் பாவம் செய்தேன். ஏற்றேன் கசையடி சுமந்தேன், நீ செய்த பாவத்தால் தீர்ப்புக்குள்ளானேன். நீ செய்த பாவத்தால் தீர்ப்புக்குள்ளானேன். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகனே. அன்பு நிற இயேசுவே, உண்மை ஆராய்ச்சி வழங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டீர். இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். பிலாத்து மக்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாயிருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமக்கிற இந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை என்றான். திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிக, இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். இவனுடைய இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் என்று சாபத்தை கேட்டு வாங்கினார்கள். ஏன் இந்த அவநிலை? எது நல்லது எது கெட்டது என்பது நமக்கு தெரிந்தும் பல தருணங்களில் நாமும் இப்படித்தான் சிலரை திருப்திப்படுத்த பிறரை தீர்ப்பிடுகிறோம். பிலாத்து அவனது மனச்சாட்சியிலிருந்து தப்பித்துக் கொள்ள இயேசுவை கை கழுவியதைப் போல நாமும் உண்மைக்கு புறம்பாக தீர்ப்பிட விளைகிறோம். வலுவற்றவர்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர் மீது சுமத்தப்படும் அநியாய தீர்ப்புகளுக்கு நாமும் துணை போகிறோம். உண்மைக்கு சாட்சியம் உசராமல் ஒதுங்கி நிற்கிறோம். அன்பியங்களின் ஏற்றத்தாழ்வு பார்த்து பழகிறோம். பிறரை தகுதியற்றவர்கள் என ஒதுக்குகிறோம். மனுக்குலத்தை மீட்க திருவுளமான ஆண்டவரே, வீண் பலியை அமைதியாக ஏற்றி சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறீர் என்பதை அறிந்தும் அதன் விளைவால் சந்திக்க வேண்டிய
துன்பத்தையும் துயரத்தையும் மனமும் வந்து ஏற்றீர் அஞ்சாதீர்கள் என்று உம் சீடர்களுக்கு கூறிய வார்த்தைக்கு நீர் உயிர் கொடுத்தீர். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உறவினரிடத்தில் சிலவையில் பணி செய்வோர் மத்தியில் அன்பியங்கள் நாங்களும் இத்தகைய அநியாய தீர்ப்பை பிறருக்கு அளித்து அவர்களுக்கு மன வேதனையும் பிரிவையையும் தந்துள்ளோம். உண்மை போல் பொறுமையும் நிதானமும் கொண்டு வாழும் வரத்தை எங்களுக்கு தாரும். சிலுவை மரணம் ஏற்ற ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரம். ஏனெனில் உங்கள் சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். நினைத்தேன், சிலுவையை சுமந்தேன், மரணம் வரை உனக்காய் துன்புற நினைத்தேன், மரணம் வரை உனக்காய் துன்புற நினைத்தேன். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா? அன்பு நிறைய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்கிறார். ஒருவன் சிலுவை சுமக்கிறான் என்றால் அவன் மனிதனாக வாழ தகுதியற்றவன் என்பதாகும். அன்று சிலுவை அவமானத்தின் சின்னம். ஆண்டவராகிய இயேசு அந்த அவமானத்திற்குரிய சிலுவையை ஏற்றார். சிலுவையை சுமந்து கொண்டு மண்டை ஓடு என்னும் இடத்திற்கு சென்றார். இங்கே மரங்கள் சிலுவையாகின, மனிதர்கள் மரங்களாயினர். சிலுவையை சுமப்பதன் வாயிலாக உலகில் மாற்றம் கொணர முடியும் என்ற நம்பிக்கை அவரில் மேலிட்டது. வாழ்வில் சந்திக்கும் பல இடர்பாடுகள், துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் பலருக்கு சுமக்க இயலா சுமையாகிவிட்டன. அதுவே அன்றாட சிலுவையாக மாறிவிட்டது. சோர்ந்து போனாரா இயேசு? சிலுவை வேண்டாம் என்றாரா இயேசு? இடையில் சிலுவையை இறக்கி வைத்துவிட்டு ஓட்டம் பிடித்தாரா இயேசு? சிலுவையை சுமக்காத வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வல்ல. இதை உணராதவர் கிறிஸ்தவர் அல்ல. சிந்தனை. ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் இலக்கை அடையும் முயற்சியில் நாங்கள் பயணம் செய்யும் வேளையில் இடையில் காணும் துன்பங்களை, துயரங்களை, இடர்பாடுகளை கண்டு சோர்ந்து போகாமல் பயணத்தை தொடரும் மனபலத்தை தாரும். சிலுவையை முன்னாலும் உலகத்தை பின்னாலும் வைக்கும் மனப்பக்குவத்தை தாரும். எங்கள் குடும்ப சுமைகளை நாங்கள் சுமந்ததாக வேண்டும் என்பதில் நாங்கள் சோர்ந்து விடாமல் காத்தருள்வீராக. சிலுவை மரணம் ஏற்ற ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரம். ஏனெனில் சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். உடல் பலம் இழந்தேன், குருதியும் இழந்தேன், உன் பாவ சுமையால் முதல் முறை விழுந்தேன், உன் பாவ சுமையால் முதல் முறை விழுந்தேன். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா?
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளினீர். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். கடந்த இரவு முதல் அவர் ஒன்றும் உண்ணவில்லை, நீர் அருந்தவும் இல்லை. சோர்வுற்ற உடல் பாரச் சிலுவையின் பளுவை தாங்க இயலாமல் இயேசு தரையில் விழுகிறார். இயேசுவுக்கு அது தோல்வியா? இல்லை. எழுகிறார், மீண்டும் பயணத்தை தொடர்கிறார். வாழ்வில் ஏழ்மையால் வீழ்ந்தவர்களும் பிறரால் வீழ்த்தப்பட்டவர்களும் அடங்குவர். யாராயினும் எழ முயற்சிக்க வேண்டும் என்கிறார் இயேசு. முயற்சி திருவினையாக்கும். வாழ்வில் துன்பங்கள், துயரங்கள் வருவது இயல்பு. சில வேளைகளில் பிறர் சூழ்ச்சியாலும், பொறாமை, தன்னலம் போன்ற எண்ணங்களாலும் கீழே தள்ளப்படுகிறோம். கீழே விழ காரணமானது எதுவானாலும் எழ வேண்டும் என்ற மனோபலம் தேவை. சிந்தனை. ஆண்டவரே, ஏழ்மையில் விழுந்து கிடப்போரையும் பார்த்தும் பார்க்காமலும் போகிறோம். அவர்கள் மீண்டும் எழ நாங்கள் உதவி செய்வதில்லை. வீழ்வதில் தவறில்லை. விழுந்தால் எழ முயற்சிக்காமல் இருப்பதை பெருந்தவறு என்பதை நாங்கள் உணரவும் பிறரை வீழ்த்தாமல் இருக்கவும் எங்களுக்கு உதவி அருளும். விழுந்து கிடப்பவரை நம்பிக்கை ஊட்டி தூக்கி விடவும் உமது அருள்தாரும். சிலுவை மரணம் ஏற்ற ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளினீர். பாசம் உணர்ந்தேன், உன் தாயை என் தாய் போல் காத்திட அழைத்தேன். உன் தாயை என் தாய் போல் காத்திட அழைத்தேன். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகனே. அன்பு நிறை இயேசுவே, ஆராத்தி விளங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் சிறை வாழ்த்தால் எங்களை மீட்டருளினீர். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்று இரவு இயேசுவுக்கு கிடைத்த தீர்ப்பை கேள்விப்பட்டு துடிதுடித்து போன மரியன்னை கொல்கத்தா மலைக்கு போகும் பாதையில் நின்று தன் மகனை காண விளைகிறார். பயணத்தின் பாதையில் தாய் வருகிறார். உலக மீட்புக்காக தன் மகனை தருகிறார். தாயின் கண்ணெதிரே மகனின் மரண ஊர்வலம் அரங்கேறியது. அதையும் உலக மாந்தருக்காக மகனின் மரணத்தை ஏற்கிறார். அன்னை மரியா வியாகுல தாயாக கண்ணீரும் கம்பளையுமாக அவர் நிற்கிறார். ஆனாலும் அவரது உள்ளத்தில் வீரம் தெரிகிறது. இவர் உன் மகன் அல்ல, உன்னத கடவுளின் மகன் என்ற வானதூதரின் வார்த்தைகளை அன்னை மரியா மறக்கவில்லை. ஆகையால்தான் ஒரு தியாகியை, அன்பின் சீடராகிய தன் மகனை அவர் தொடர்ந்து வழி அனுப்புகிறார். சென்று வா மகனே, உலகை வென்று வா என்று. சிந்தனை. ஆண்டவரே, அன்பு இயேசுவே, உமது சிலுவை பாதையில் நீர் உமது தாயை சந்தித்த போது ஊக்கம் பெற்றீர். அன்னை மரியா வீர தாயாக நீதிக்காக உம்மை அனுப்பி வைத்தார். சுயநலமற்ற உன்னத தாயே எங்களுக்கு காட்டினீர். நாங்களோ கருசிதைவு, சீற்றோர் கொடுமை, ஈன்ற பிள்ளைகளை அனாதையர்களாக தவிர்க்கவிடும். சுயநலம், பொறுப்பற்ற பிள்ளை வளர்ப்பு போன்ற செயல்களால் அவர்களின் எதிர்காலத்தை சிதைக்கிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் நல்ல குடும்ப தலைவிகளாக வாழ உதவி அருளும்.
அன்பு நிறைய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளீர். அடைந்தேன் சீமோன் தோள் கொடுத்தார், சீமோனாய் பிறர் துன்பம் சுமந்திட அழைத்தேன், சீமோனாய் பிறர் துன்பம் சுமந்திட அழைத்தேன். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகனே. அன்பு நிறைய இயேசுவே, உம்மை ஆராத்தி வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளீர். சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வழியில் வருகிறார். அவர் மேல் இயேசு சுமந்த சிலுவையை சுமக்கச் சொல்கிறார்கள். அவரும் சுமக்கிறார். ஏன் இயேசு வழியில் இறந்துவிடக்கூடாது அல்லவா? கைமாறி எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. என்றாலும் இயேசுவின் வரலாற்றில் ஒரு இடத்தை பிடித்தார். இயேசுவின் துன்பத்தை அந்த சிறிது நேரம் பகிர்ந்து கொண்டதால் சீமோன் உயர்த்தப்பட்டார். துன்பத்தை பகிர்வதில் அவர் இன்புற்றார். சாலையோரம் நின்று வேடிக்கை பார்த்தோர் மத்தியில் சீமோன் தனித்து காணப்பட்டார். சிந்தனை: ஆண்டவரே, பாடுகளை ஏற்று பாசம் தந்தவரே, சீமோனை போல பிறருக்கு உற்ற நேரத்தில் உதவும் துணிவை தந்தருளும். வாழ்க்கை பயணத்தில் உதவிக்கு எங்கதி தவிப்போர் மத்தியில் நாங்கள் வாழ்ந்தும் அவர்களை கண்டுகொள்வதில்லை. எங்களின் பிறந்த நாள், திருமண நாள் என விழா கொண்டாட்டங்களை மிகைப்படுத்தவும் நாங்கள் அருகாமையில் துன்புறுவோரின் துன்பத்தை, கைவிடப்பட்டோரின் துயரத்தை சிறிதளவு கூட பகிர முன் வருவதில்லை. மனித நேயத்தை மறந்து வாழ்கிறோம். மனித நேயத்தை ஏற்கும் மனப்பக்குவத்தை எங்களுக்கும் தாய். சிலுவை மரணம் ஏற்ற ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளினீர். குருதியில் நனைந்த என் முகத்தினை துடைத்தால், மிருனிக்கவாய் பிறர் கண்ணீர் துடைப்பாய், மிருனிக்கவாய் பிறர் கண்ணீர் துடைப்பாய். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகனே. அன்பு நிற இயேசுவே, உண்மை ஆராத்தி வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளினீர். ஆறாம் ஸ்தலம். வெரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். சிலுவை பாதையில் வெரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள் என எளிதாக கூறுகிறோம். நூற்றுக்கணக்கானோர் அங்கு இயேசுவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேளையில் ஒரே ஒரு பெண் மட்டும் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். வல்ல செயல் செய்ய அறிவும் திறமையும் மட்டுமல்ல, துணிவும் தேவை. கொடூரமாக இரத்தக்கரை படிந்த இயேசுவின் முகத்தை துடைத்து தெளிவுபடுத்த வெரோனிக்கா முன் வந்தார். துணிவும் தூய ஆவி கொடை. துணிச்சல் உள்ளோர் சாதிப்பார். ஆய்குலத்தை கோழைகளாக பார்ப்போர் வெரோனிக்கா ஒரு பாடம்.
சிந்தனை. ஆண்டவரே, வெரோனிகா கொண்டிருந்த துணிவை எங்களுக்கு காட்டியதற்கு நன்றி கூறுகிறோம். திரு அவையின் திருமுகமும் எங்களின் பலவீனத்தால் கரைபடிந்துள்ளது. அதை துடைத்து தெளிவுபடுத்த துணிவற்றவர்களாக இருக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். தடைகளை தாண்டி எங்கள் குடும்பத்தையும் திரு அவையையும் அழகுபடுத்த நாங்கள் விளைவோமாக. தூய ஆவியார் துணிவு என்ற கொடையால் எங்களை நிரப்புவாராக. சிலுவை மரணம் ஏற்ற ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரம். ஏனெனில் உங்கள் சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். கொடுத்தேன் பாவத்தை தொடர்ந்தாய், இரண்டாம் முறையும் உன் பாவத்தால் விழுந்தேன். இரண்டாம் முறையும் உன் பாவத்தால் விழுந்தேன். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா? ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். மனம் வலுவானது, உடல் வலுவற்றது என்று இயேசு ஒருமுறை பேதுருவிடம் கூறினார். சிலுவை பாதையில் நைந்து போன அவரது உடல் வலிமையை இழந்தது. தள்ளாடி தள்ளாடி நடந்த இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். ஆனாலும் சிலுவையில் நான் உயிர் விடுவேன் என எண்ணியவராய் மீண்டும் நடக்க எழுகிறார். அவரது லட்சியம் அவரை எழ வைத்தது. தந்தைக்கும் அவரது விருப்பத்திற்கும் இறுதி வரை கீழ்ப்படுகிறார். பாவத்தின் அடிக்கடி விழும் நாம் மட்டும் அதை உதறி தள்ளிவிட்டு எழத் தவறுகிறோம். செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறோம். சிந்தனை. அன்பு நிறை இயேசுவே, நீர் எதிர்பார்க்கும்படி எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள எங்கள் உள்ளத்திற்கு வழிவளித்து எங்களை மீட்டெழும். பாவத்தில் விழும் நாங்கள் மீண்டும் துணிவு பெற்று எழ அருள் புரியும். எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் இன்பமே சூழ வேண்டும் என்பதை விட துன்பத்தை ஏற்று வாழும் மனப்பக்குவத்தையும் விழுந்து எழுவதில்தான் வெற்றி அடைந்துள்ளது என்பதை நாங்கள் உண்மையாக ஏற்று வாழவும் அனுபவிவீராக. அன்பு நிற இயேசுவே, உண்மை ஆராய்ச்சி வழங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். மகளீர் அழுகுரல் கேட்டேன், உன் பாவத்தை நினைத்து அழுதிட அழைத்தேன். உன் பாவத்தை நினைத்து அழுதிட அழைத்தேன். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா? அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளினீர். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் ஆலயத்துக்கு ஆறுதல் கூறுகிறார். இரக்கமே உருவான இயேசுவை பிடித்து கொலைக்களத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் என்ற செய்தி எருசலேம் முழுவதும் பரவியது.
அவரால் நன்மை அடைந்தோரும் அவரது ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பியோரும் அலறடித்து கொண்டு வீதிக்கு வந்தனர். அதில் மகளிர் கூட்டம் கண்ணீர் கடலில் மூழ்கியது. ஒன்றும் செய்ய இயலாத சூழலில் தவித்தனர். எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். எருசலேமுக்கு நிகழப்போகிற அழிவையும் துன்பத்தையும் முன்னறிவிக்கின்றனர். இயேசுவின் பாடுகளை உருக்கத்துடன் தியானிக்கும் முதலில் நம் நிகழ்கால வாழ்வையும் எதிர்காலத்தையும் எண்ணி பார்க்க வேண்டும். நம் குடும்பத்தின் பிள்ளைகள் எதிர்காலத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அன்பு நிறை இயேசுவே, எங்களை சுற்றி நிகழும் அநீதிகளுக்கும் எங்கள் குடும்பங்களில் நிகழும் அனைத்து தீய செயல்களுக்கும் நாங்கள் பொறுப்பேற்று வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க உதவி அருளும். என் மக்களே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுகுங்கள் என்று நீ கூறும் வார்த்தைகள் எங்களுக்கு கேட்கிறது. இனியும் நாங்கள் பொது நலத்தில் அக்கறை கொண்டு நல்ல சீடர்களாக உம்மை அணுகிறவாக அருள் புரிவீராக. சிலுவை மரணம் ஏற்ற ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டீர். பாவத்தை களைந்திட மறுத்திடும் அம்மா, மூன்றாம் முறையும் கீழே வீழ்ந்தேன், மூன்றாம் முறையும் கீழே வீழ்ந்தேன். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா? அன்பு நிறை இயேசுவே, ஆராத்தி விளங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் சிறை வாழ்த்தால் எங்களை மீட்டீர். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். கீழே விழுவதால் நம் வாழ்வு முடியப் போவதில்லை. வாழ்வில் நியதி உள்ளது. வீழ்ந்து எழுகிற போது கிடைக்கும் அனுபவமும் முதிர்ச்சியும் தனி மகிழ்வை கொடுக்கும். இயேசு ஒரே பயணத்தில் 3 முறை தரையில் விழுந்தார். 3 முறையும் தனி அனுபவத்தோடும் சிந்தனையோடும் எழுந்து நடந்தார். நம்மில் பலர் வாழ்வில் தடுமாறி விழுந்தவரை கண்டு நகைக்கிறோம். வறுமையாலும் எதிர்பாராத துன்பத்திலும் வஞ்சகத்தாலும் விழுந்தவரை கண்டும் காணாமலும் போகிறோம். விழுந்தவரை சகோதரராக சகோதரியாக பார்க்கிறோமா? கை தூக்கிவிட முனைகிறோமா? மாறாக முகம் சுளிக்கிறோம். சிந்தனை: பாடுகளை ஏற்று அன்பு மழை பொழிந்த இயேசுவே, எங்கள் பாவங்களின் சுமையால் நீர் வீழ்ந்தீர். நாங்களோ அதை இன்னும் உணராதவர்களாய் தொடர்ந்து பாவச் செயல்களை விரும்பி துணிவோடு செய்கிறோம். உம் வார்த்தையிலும் மன்னிப்பிலும் நம்பிக்கை வைக்காதவர்களாய் தொடர்ந்து வாழ்வை இழந்து வருகிறோம். பாவத்தில் வீழ்ந்த போதெல்லாம் தாவீதைப் போல உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை மன்னித்தருளும். என்றும் உம்மை நாடி வர மன உறுதியை தாரும். சிலுவை மரணம் ஏற்ற ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டீர். களைந்து எறிந்தனர் மனிதனேய ஆடையை உடுத்திட அழைத்தேன். மனிதனேய ஆடையை உடுத்திட அழைத்தேன்.
இதே இயேசுவே உம்மை ஆராத்தி வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஒரு மனிதனின் தன்மானத்தை காப்பது அவனது ஆடை, அதுவும் களையப்படுகிறது. இயேசு அதையும் சாந்தமாக தாங்கிக் கொள்கிறார். ஒரு மனிதனை அவமானப்படுத்தவும் ஒரு எல்லையுண்டு. இந்த மனிதகுலம் அதையும் தாண்டி செயல்படுகிறது. ஒரு குற்றமும் அறியாதவருக்கு இந்த கோலம். ஆடைகளையும் களைய மனம் கொண்ட இந்த மனிதகுலத்தில் நாமும் பங்காளிகள். எனவே இதற்கு நாமும் பொறுப்பு வகிக்கிறோம். இன்றும் இதுபோன்று வேண்டாதவரை அவமானப்படுத்தும் செயல்களில் இறங்குகிறோம். ஒன்றுமில்லாதோரை, வறியோரை, துன்பத்தில் துவள்வோரை மேலும் துன்புறுத்தும் போது மனித நேயம் மறுக்கப்படுகிறது என்பதை உணர்கிறோமா? இரக்கமிகு இயேசுவே, உமது அன்பை மறந்து வாழும் எங்கள் மீது இரக்கமையும். அன்பு, பாதுகாப்பு, அரவணைப்பு என்ற ஆடைகள் இன்றி தத்தளிக்கும் மக்கள் கண்டு இறங்க எங்களுக்கும் உதவி அருளும். புனித அன்னை தெரசா செய்த அறச்செயல்களில் ஓரளவாது நாங்களும் செய்திட எங்களும் வல்லமை தாரும். பிறரை இழிவுபடுத்தும் செயல்களிலிருந்து விடுபட்டு நன்மை செய்து வாழும் வரத்தை தருமாறு வேண்டுகிறோம். சிலுவை மரணம் ஏற்ற ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரம். ஏனெனில் உங்கள் சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். பாவங்கள் என்னை சிலுவையில் அறைந்தன, உன் உள்ளத்தை என் சிலுவையில் அறைவாய். உன் உள்ளத்தை என் சிலுவையில் அறைவாய். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா? அன்பு நிறைய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். பதினோராம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலாடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள் என்று அறிவுறுத்திய இயேசு, இதோ கன்னத்தை மட்டுமல்ல, ஆடையை மட்டுமல்ல, அவரது உடல் முழுவதையும் சிலுவை மரத்தில் அறைகின்ற ஆணிகளுக்கு மனம் வந்து அளிக்கிறார். உள்ளங்கைகளிலும் பாதாளங்களிலும் இறங்கும் ஆணிகள் மரத்தோடு அவரை தைக்கின்றன. துன்பத்தையும் இயேசுவையும் பிரிக்க இயலாது என்பது இச்செயலின் பொருளாகிறது. துன்பத்தை கண்டு பயந்தோடும் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படும் இயேசுவை அல்ல, நீதிக்கு தலை வணங்கும் இயேசுவை நாம் நாள்தோறும் சிலுவையில் அறைகிறோம். சிந்தனை. அன்பான இயேசுவே, கருணையின் கடலே, அன்று அவமானத்தின் சின்னமான சிலுவையில் நீர் இணைக்கப்பட்டீர். அந்நீதிக்கு தலைவணங்காமல் நீதிக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் என்கிறீர். சிலுவையில் நீர் அறையப்படவில்லை, மாறாக எங்களின் பாவங்கள் அறையப்பட்டன என்பதை நாங்கள் ஏற்கிறோம். இனியும் தொடர்ந்து பாவ வாழ்வில் உழலாமல் சகோதர பாசத்தோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய எங்களுக்கு ஆற்றல் தாரும்.
நீர் சிலுவையில் அறையப்படும் வேளையில் அன்னை மரியா கொண்ட அதே வியாகுல மனநிலையை பிறருக்கு நாங்கள் தீங்கு செய்யும் போது நாங்கள் நினைவு கூர்ந்து வாழ வரம் தாரும். சிலுவை மரணம் ஏற்ற ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளினீர். பாவங்கள் சுமந்தேன் சிலுவையில் உனக்காய் உயிரை துறந்தேன். சிலுவையில் உனக்காய் உயிரையே துறந்தேன். உம்மை நேசிக்கின்றேன் ஐயா இயேசையா, உம்மை நேசிக்கின்றேன் ஐயா இயேசையா. ஆடுகள் போல் வழி தவறினேன் ஐயா, உமக்கெதிராய் பாவம் செய்தேன். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளினீர். பனிரெண்டாம் இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். நண்பகல் நேரம், நாடெங்கும் இருள் சூழ்ந்தது. இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். இயேசு உயிர் விடும் அந்த கொடூரமான நிகழ்வை எருசலேம் கண்டுகளித்தது. பலருக்கு அதிர்ச்சியாகவும் சிலருக்கு மகிழ்ச்சியாகவும் அக்காட்சி அமைந்தது. ஆனால் லட்சியத்திற்காக வாழ்ந்து மறையும் வாழ்வு இந்தியத்திற்கும் நிலைக்கும் என்பார்கள். இயேசுவின் லட்சிய வீர மரணம் ஒரு சரித்திரம். எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று அவரால் சொல்ல முடிந்தது. நமது வாழ்வுக்கு ஒரு லட்சியம் உண்டா? லட்சியமற்ற கிறிஸ்தவ வாழ்வால் நாம் இயேசுவை தொட பார்க்கிறோம். அகங்காரம், ஆணவம், பொறாமை, தன்னலம், பொய் போன்ற ஆணிகளால் பிறரை சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கிறோம். இரக்கமிகு இயேசுவே, எல்லாம் உனக்காக என உண்மை பலியாக்கிய ஆண்டவரே, எப்படியும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்பதை உமது மரணத்தால் எங்களுக்கு கற்பித்தரே. உமது உன்னத சீடர்களாக விளங்க நாங்களும் பிறருக்காக எங்களை அர்ப்பணித்து வாழ மன உறுதி தாரும். எங்கள் சொல்லும் செயலும் ஒன்றிணைத்து கிறிஸ்துவ வாழ்வுக்கு மன்றாடுகிறோம். அநீதிக்கு வளைந்து கொடுக்காமலும் நீதிக்கு நிமிர்ந்து நிற்கும் மன வலிமையை தந்தருளும். சிலுவை மரணம் ஏற்ற ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரம். ஏனெனில் சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளினீர். இறைவனின் திருவுளம் வாழ்ந்தால் என் அன்னை என் தாய் போலின் விருப்பம் வாழ்ந்திட அழைத்தேனின் தாய் போலின் விருப்பம் வாழ்ந்திட அழைத்தே. உம்மை நேசிக்கின்றேன் ஐயா இயேசையா, உம்மை நேசிக்கின்றேன் ஐயா இயேசையா, உம்மை நேசிக்கின்றேன். அன்பு நிற இயேசுவே, உண்மை ஆராய்ச்சி வழங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளினீர்.
13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறது. அன்று செல்ல கிளியே, கண்ணே, மணியே என்றும் ஆராரோ ஆரிராரோ என்றும் தாளாட்டிய அதே மடியில் இன்று உயிரற்ற இயேசுவின் உடல் துவண்டு கிடக்கிறது. அன்று வானந்தொட்ட ஆனந்தம், இன்றோ தாங்கொன்னா துக்கம். இவர் தியாகத்தாய், இவர் வியாகுலத்தாய், இறை அரசுக்காக தன் மகனை துணிவோடு பலி கொடுத்த வீரத்தாய். கண்ணில் கனிவும், மனதில் உறுதியும், செயலில் பணிவும், வாழ்வில் தாழ்ச்சியும் கொண்டிருந்த அதே கன்னி மரியா அமைதியின் உருவாகவும் காணப்படுகிறார். இவர் நம்மிடம் கேட்பதெல்லாம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்பதாகும். நாம் இந்த அன்பான வேண்டுகோளை நிறைவேற்றுகிறோமா? சிந்தனை. அன்பான இயேசுவே, உயிரற்ற உம் சடலத்தை உம் அன்னை மரியா தம் மடியில் கிடத்தி அழுது புலம்பினார். அவரை எங்களுக்கு அன்னையாக அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் மேல் கொண்ட எல்லையற்ற அன்பினால் நீர் எங்களுக்காக உயிர் திறந்தீர். உமது சாவு எங்களுக்கு வாழ்வு வழங்கிற்று. நாங்களும் அன்னை மரியாவைப் போல் சகிப்பு தன்மையோடும் கனிவோடும் இரக்கத்தோடும் பொறுமையோடும் பிறருடைய மீட்புக்காக அயராது உழைத்திட அருள் தாரும். சிலுவை மரணம் ஏற்ற ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரம். ஏனெனில் உங்கள் சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். செய்தார்கள் 3ஆம் நாள் எழுவேன் உன் பாவத்திலிருந்து உயிர் தேழ அழைத்தேன். உன் பாவத்திலிருந்து உயிர் தேழ அழைத்தேன். உம்மை நேசிக்கின்றேன் ஐயா இயேசையா, உம்மை நேசிக்கின்றேன் ஐயா இயேசையா. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. மத்தேயு அதிகாரம் 8 இறை திருவசனம் 20 என்று கூறிய இயேசுவுக்கு அடக்கம் செய்யவும் சொந்த கல்லறை இல்லை. அடுத்தவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். ஆனால் கொல்லப்பட்ட இயேசு அடக்கம் செய்யப்பட்டாலும் அவரது கொள்கைகள், லட்சியங்களை, இறை அரசின் கனவுகளை கல்லறைகளுக்குள் அடக்க முடிந்ததா? உண்மையை உறங்க வைக்க முடியுமா? இயேசுவின் லட்சியங்களுக்கு அது கருவறையாக அமைந்தது. அப்போது உலகம் அறியவில்லை. இன்றும் நம்மில் பலர் உணரவில்லை. கருணையின் கடலே, அன்பு இயேசுவே, உம்மை கொன்று கல்லறையில் அடக்கம் செய்த மக்கள் யாரையும் நீ வஞ்சிக்கவில்லை. இறுதி வரை அமைதியும் சாந்தமும் கொண்ட மாமனிதராக கல்லறைக்குள் சென்றீர். நாங்கள் ஒரு நாள் எங்கள் கல்லறைகளை நினைக்க செய்தருளும். கல்லறை நிரந்தர வீடு அல்ல, இது தற்காலிக உறவிடம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பை எதிர்நேர வாழ
எங்களை தூய ஆவி வழிநடத்த செய்தருளும். திருவை மரணம் ஏற்ற ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரம். ஏனெனில் சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டிருந்தீர். முடிவுரை. இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் பயணத்தை முடித்துக் கொண்ட நாம், முடிந்தது சிலுவை பாதை, இனி வேறு வேலையை பார்ப்போம் என்றுதான் அமைதியாக புறப்பட்டு போவோம். 2000 ஆண்டுகளுக்கு முன் சிலுவையின் பாரத்தை சுமந்து மனிதகுல மீட்புக்காக உயிரை துறந்த இயேசு கிறிஸ்துவின் இன்றைய உருவங்கள் நாம். இந்த சிலுவை பாதையின் முடிவுதான் நமது வாழ்வு பயணத்தின் தொடக்கம் என்பதை நினைவில் கொள்வோம். தொடர்ந்து இயேசுவுக்காக பரிதாபப்படுவதில் பயனில்லை. நாம் பரிதாபப்படுவதற்கு இயேசு பலவினரும் அல்ல, பாவப்பட்டவரும் அல்ல. நாமே பலவினர்கள், பாவப்பட்டவர்கள். மாற வேண்டிய நம் குடும்பத்தை, சமுதாயத்தை மாற்ற வேண்டியவர்கள் நாமே என்ற சீடத்துவ உணர்வோடு புறப்படுவோம். குடும்பத்திலும் அன்பியங்களிலும் நமது ஈடுபாட்டால் அனைவரும் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் உயிர்த்தெழ கடமையுணர்வோடும் சிலுவை அடியில் சிரம்தாழ்த்தி மன்றாடுவோம். ஆமென். உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுத்திடுவாரே. உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுத்திடுவாரே. என்னோடு பந்தியில் அமர்ந்து பெறும் உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுத்திடுவாரே. உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுத்திடுவாரே. பாதையோரம் விழுந்து கிடந்தேன், பார்த்து நீயும் விலகிச் சென்றாய். பார்த்து நீயும் விலகிச் சென்றாய். பாதையோரம் விழுந்து கிடந்தேன், பார்த்து நீயும் விலகிச் சென்றாய். பார்த்து நீயும் விலகிச் சென்றாய். கதறி அழுத என்னை கண்டு கொள்ளவில்லை. கதறி அழுத என்னை கண்டு கொள்ளவில்லை. உதவி கேட்ட என்னை உதறி சென்று விட்டாய். நானோ ஆண்டவரே, நானோ ஆண்டவரே, அது நானோ
மன்னிக்க மறுத்து பகையை வளர்த்தாய். உன்னை மன்னிக்க உயிரை தந்தேன், மன்னிக்க மறுத்து பகையை வளர்த்தாய். நீ மன்னிக்க மறுத்து பகையை வளர்த்தாய். வார்த்தையானவர் நான் வாழ்ந்து காட்டியுமே, வார்த்தையானவர் நான் வாழ்ந்து காட்டியுமே பிடிவாதம் செய்கின்றாய். நானோ ஆண்டவரே, நானோ ஆண்டவரே, அது நானோ ஆண்டவரே, நான் தானோ ஆண்டவரே. உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுத்திடுவாரே. உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுத்திடுவாரே. என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்பீரும். உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுத்திடுவாரே. நானோ ஆண்டவரே, நானோ ஆண்டவரே, அது நானோ ஆண்டவரே, நான் தானோ ஆண்டவரே. உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுத்திடுவாரே. என்றும் வாழும் இறைவா, இவ்வுலகை உமது திருவுளப்படி மீட்குமாறு உமது ஒரே மகனை பணித்தீர். அப்பணியை தொடர அவர் எங்களை தேர்ந்து கொண்டார். இச்சிலுவை பாதை தியானத்தில் பங்கு கொண்ட நாங்கள் உமது அழைப்புக்கேற்ப ஒன்றித்து பயணிக்கும், பங்கேற்கும், மறை தூதுரைக்கும் திரு அவையாக திகழ செய்வீராக. சிலுவை மரணத்தை ஏற்ற உம் திருமகனை எங்கள் ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்தது போல எங்கள் பலவீனங்களிலிருந்து நாங்கள் மீண்டு வர உதவியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.